ஒரு காரகோ பாவோ நாஸ்தி என்று சொல்லுவோம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும். அப்போ தந்தை காரகன் 9 கூடிய சாரத்தை பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இங்கே தந்தை காரகனாக வரக்கூடிய சூரியன் 9 கூடிய சாரத்தை பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு ஒரு பாக்கியாதிபதியாக இருந்தால் கூட அந்த சூரியன் சாரத்தில் இருப்பது இப்போ அஸ்தாங்க சனியாக இருப்பதும் அந்த சனி திசை நடப்பது தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா குடும்ப நிலை கேட்டதுனால தந்தையாருக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் இப்போ சூரியன் வந்து பார்த்தா அஷ்டமத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவர் 9க்கு போயிட்டார், பாவக ரீதியாக 9க்கு போயிட்டார் சூரியனும். அப்போ இந்த தன்மையை நம்ம பார்த்தே தான் சொல்லணும் ஜாதகத்தில். ஏன்னா பாவகத்து மாற்றத்தை சொல்லாமல் நம்ம பலன் எடுத்தோமா நமக்கு வந்து ஒரு சிறப்புத்தன்மை இல்லாத போயிடும் இந்த ஜாதகத்துக்கு. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ சூரியனும் கேதுவும் 1, 5, 9 இயக்குகிறார்கள் என்று நிலைப்பாடு இருக்குது. அப்போ இந்த செய்வினை குற்றம் யாரை பாதிக்கும்? இந்த பெண்ணை பாதிக்குமான்னு பார்த்தா தந்தையாரை பாதிக்கும். தந்தையாரோட செய்த குற்றத்துக்காக இப்போ அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும். இந்த சனி மகா திசையில் புதன் புத்தியில் அது நடக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது இவங்களோட கேள்வி திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துங்க இப்போ கரெக்டாக பார்க்கும்போது சனி புத்தி 2026 வரைக்கும் சனி புத்தி நடக்குது. அப்போ அந்த சனி புத்தி இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும்? அந்த சனி மகா திசையில் புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் புத்தி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா புதன் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் நவாம்சில் போய் ஆட்சி பெற்றுட்டார். நவாம்சில் ஆட்சி பெற்ற நவாம்ஸுக்கு 7க்கு 4க்கு அதிபதியே புதன் தான். அப்போ அவர் ஆட்சி பெற்றிருக்கனால இந்த காலகட்டத்தில் புதன் புத்தியிலேயே இந்த பெண்ணுக்கு 2025 26க்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உள்ளது. புதன் புத்தியில் எனக்கு சனி மகா திசை புதன் புத்தி. ஏன்னா அந்த நவாம்ச லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க ஜாதகத்தில். அப்போ சனி பகவான் இந்த ஜாதகத்துக்கு தசா காலம் நடத்தும்போது சனி பகவானோட தசா இப்போ சூரியனோட அஸ்தங்கம் பெற்றிருக்கனால சனி பகவானோட தசா இப்போ மேசத்துக்கு மீண்டும் சித்திரை மாதத்துக்கு வரக்கூடிய சூரியன் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனி இப்போ வந்து பார்வையாக அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுக்குது இந்த பெண்ணின் ஜாதகத்துக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து நான் எப்போவுமே ஆண்களுக்கு 1, 5, 9, பெண்களுக்கு 1, 4, 7, 10. அப்போ இங்கே 4ஆம் இடமும் பலம் பெற்றிருக்குது, 7ஆம் இடமும் ஆட்சி பெற்றிருக்குது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் பாக்கியாதிபதி 10ல் உட்காந்துருக்கிறார். சுக்கிரன் பாக்கியாதிபதி 10ல் இருப்பது நல்லது தாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக வரலைங்க, அவர் திரிகோணத்துக்கு அதிபதியாக வரவர் கேந்திரத்தில் போய் உட்காந்துருப்பது ஒரு பலம். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஒரு பலம். சுக்கிரன் அவயோகி தானே, எப்படிங்க பலம் பெறும் அப்படின்னா அவயோகி யோகியான சாரத்தை பெற்றிருப்பதுனால பலம் பெறுகிறதுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தரோட ஆங்கிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்தாகணும் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு. அவயோகியாக வரக்கூடிய சுக்கிரன் யோகியின் சாரத்தை, அதாவது ராகுவின் சாரத்தை பெற்றிருப்பதனால்